தெய்வ திருமகள், அதுக்கப்புறம் தலைவா. இந்த படங்கள்ல ஒண்ணா சேர்ந்து வேலை செஞ்ச டைரக்டர் விஜய், அதுக்கப்புறம் ஹீரோயின் அமலா பால். இவங்க 2 பேருக்கும் நடுவுல காதல் மலர்ந்து, அந்த காதல் இப்போ திருமணம் வரைக்கும் வரப்போகுது. ஜூன் மாசம் இவங்களுக்கு திருமணம் நடக்க இருக்கிற இந்த நேரத்துல ஒரு புது பிரச்சனை கிளம்பியிருக்கு. இது நமக்கு எல்லாரையும் பொறுத்தவரைக்கும் புது பிரச்சனை. ஆனா அமலா பால், விஜய பொறுத்தவரைக்கும் ரொம்ப பழைய பிரச்சனை. இருந்தாலும் இப்ப வரைக்கும் அது போய்க்கிட்டே தான் இருக்கு. அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, மதம் தான் இங்க பிரச்சனையா இருக்கு. அமலா பால் கிறிஸ்துவ மதத்த சேர்ந்தவங்க. ஆனா டைரக்டர் விஜய் ஹிந்து மதத்த சேர்ந்தவரு. அமலா பால் இவர காதலிக்கிற நேரத்துல இருந்தே இவர கிறிஸ்துவ மதத்துக்கு மாற சொல்லி வற்புறுத்திட்டு இருந்தாங்க போல. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நிச்சயமானதுக்கு அப்புறம், அமலா பால் வீட்ல இருக்கிறவங்களும் சேர்ந்து டைரக்டர் விஜய்ய கிறிஸ்துவ மதத்துக்கு மாற சொல்லி வற்புறுத்திட்டு இருக்காங்களாம். ஆனா இயக்குனர் விஜய்க்கு இதுல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படிங்கிறது தெரியுது. இதே மாதிரி ஒரு காதல் கதை நடந்தது நயன்தாரா, பிரபுதேவா இவங்களுக்கு நடுவுல இருக்கிற மத பிரச்சனை. நயன்தாரா விட்டு குடுத்து ஹிந்து மதத்துக்கு மாறினாங்க. ஆனா அவங்களுடைய காதல் திருமணம் வரைக்கும் போகல. ஆனா இங்க என்னடான்னா, திருமணம் நிச்சயிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கூட இவரு மதம் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சோ யாருக்காக இவரு மதம் மாறுவாரு? இல்ல இவர் மதம் மாறுவாரா? இல்ல அவங்க மதம் மாறுவாங்களா? இல்ல 2 பேருமே அந்தந்த மதத்துல இருந்த மாதிரியே திருமணம் செஞ்சுப்பாங்களா? அப்படிங்கிறது நமக்கு போக போக தெரியும்.